நம்ம அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கோம்னா ஒரு இளைஞர்கள் ஓட்டு இருப்பார் அப்படிங்கிற. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலியில் பெனிட்ரேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க ஓட்டு முத கொண்டு விஜய் வாங்கியிருக்காருன்னு நினைக்கும் போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்திய அரசியலில் ரெண்டாவதாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்ததுனாக்கா என்டிஆர் உங்களுக்கு தெரியும், ஆந்திராவோட இப்போ அப்படிதான் விஜயம் பார்க்குறாங்க. ரஜினியை விட ஆமாம் ஃபார் ஷுவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய புல்லா பிறந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ரஜினியே ஒத்துக்கிட்டு நிறைய இடங்களில் பேசினார். இந்த பசங்க கேட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பாருங்கள் எமோஷ்னலாக வந்துட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்துட்டு அப்பட்டமான முட்டாள்தனம். வணக்கம் தமிழ். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக. 2026 தமிழக அரசியலுக்காலும் தாவேக்காவுக்கு விஜய்க்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு. விஜய் ஜெயிச்சிட்டார். அதாவது என்னன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு இன்ப அதிர்ச்சி. நானும் அதிர்ச்சியில் தான் இருக்கேன். அது என்ன அதிர்ச்சின்னு தெரியல. அது என்ன அதிர்ச்சின்னு தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் அப்படிங்கிறது தெரியும். நான் என்ன கணிச்சேன்னாக்கா திமுக இல்லை அதிமுக ஜெயிப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு பக்கம் அதிமுக கெஜ்ஜு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்துட்டு நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கிறேன். இதில் எங்கேருந்து திடீர்னு வந்து குறுக்கால அந்த கௌஷிக் வந்தால் என்ன பண்ணுங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலையை நம்மளால் ரீட் பண்ண முடியல. எப்பயுமே வந்துட்டு கண்ண மூடிட்டு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதான் இப்போ என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஷாருக்கானுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் இல்லை வந்துட்டு கருத்து கணிப்புலாம் கேட்க போட்டோம்னாக்கா நிறைய தாவேக்காவுடைய இளைஞர்கள் வோக்கலாக இருந்தாங்க. நான் தாவேக்காக தான் ஓட்டு போட போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டா போனீங்கன்னாக்கா ஃபீல்டில் போனீங்கன்னாக்கா ஒரு 100 ரீலில் 90 ரீல் வந்துட்டு உங்கள் விஜய் நான் வரனே அப்படி தான் பாட்டு ஓடும். நம்ம அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கோம்னா ஒரு இளைஞர்கள் ஓட்டு இருப்பார் அப்படிங்கிற. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலியில் பெனிட்ரேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க ஓட்டு முத கொண்டு விஜய் வாங்கியிருக்காருன்னு நினைக்கும் போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. தமிழ்நாட்டில் அரசியல் வந்துட்டு அந்த அளவுக்கு தட்டையாக தான் இருக்குது அப்படிங்கிற புரிதலுக்கு நான் வந்துக்கிறேன். தட்டையாக தான் இருக்குன்னா சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு. ஆமாம்மா, ஷோர். ஏன்னா இந்திய அரசியலில் ரெண்டாவதாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்ததுனாக்கா என்டிஆர் உங்களுக்கு தெரியும், ஆந்திராவோட கடவுளா பார்த்தாங்க. இப்போ அப்படிதான் விஜயம் பார்க்குறாங்க. விஜய் கடவுளான பார்க்க இல்லை நீங்க ஃபீல் பண்ணல. அதாவது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாருக்கான் எப்படி நார்த் இந்தியாவில் பெண்கள் வந்து ஒரு கனவு நாயகனா ஒரு கனவு கண்ணனா பார்த்தாங்க, அந்த மாதிரி விஜய பெண்கள் அப்படி பார்த்து அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து கேட்குறேன். இல்ல அது என்ன சினிமா மோகம் அப்படிங்கறதுனால கேக்குறேன். அதுதான் நான் இவங்க தான் போட்டாங்க அவங்க தான் போட்டாங்கிறதுக்குலாம் வரல. நிறைய செக்டார் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டாரு. அது வந்து பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு நிறைய விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கிரேஸ், நடிகர் மேல இருக்கக்கூடிய கிரேஸ், அவங்க ஃபேன் அப்படி வச்சுக்கலாம். ஃபேன் பாய் பெண்களுக்கு விஜய் மீது ஒரு கிரஷ் அப்படி வச்சுக்கலாம். அப்படிலாம் நான் யாருடைய மனநிலையை சுருக்க ஆசைப்படல. விஜய் மீது கிரேஷா அல்லது கிரஷா? கிரஷ் எல்லாம் உங்க இஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஜய் வந்துட்டு ரசிக்கிறாங்க, தேட்டர் ரசிக்கிறாங்க, ஃபேனா இருக்கிறாங்க. அதை நான் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டாங்க. இளைஞர்களும் நிறைய பேர் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தன்னை மகிழ்விக்கிறார். ஆமா, ஒரு என்டர்டெய்னரா விஜய் இருக்காரு. அதனால ஓட்டு பெரும்பாலான வாக்குகள் அப்படி விழுந்திருக்கு. ஒரு பக்கம் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டார் விழுந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு திராவிட கட்சிகள் மீது எப்பொழுதுமே அயற்சி இருக்கும். அந்த அயற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்றாவது சக்திக்கு எப்பவுமே இடம் கொடுக்காது. நீங்கள் விஜயகாந்த் வந்தப்பையும் சரி, வேறு சில கட்சிகள் வந்தப்பையும் சரி. ஆனால் அதனுடைய வாக்கு சதவீதங்கிறது வந்து 8, 10. கடைசியாக உச்சபட்சமாக வாங்கினது விஜயகாந்த் 8 வாங்கினாப்புல, நாடாளுமன்ற தேர்தலில் 10 வாங்கினாப்புல. ஆனால் விஜயகாந்த் வந்துட்டு அரசியல் பண்ணும்பொழுது அவர் கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு எண்டு கேட்குறேன். விஜயகாந்த் கிட்ட இல்லாதது விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு அதுதான் கேட்குறேன். சினிமாவுடைய எண்ட் ஆஃப் த கரியரில் இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு பிசி சென்ட்ரி ஆக்டராக இருந்தார். இவர் ஆல் சென்டர் ஆக்டராக இருக்கிறாப்புல, நம்பர் 1 ஆக்டராக இருக்கிறாப்புல, கூடுதலான ஃபேன்ஸ் பலம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஃபேன்ஸ் அடிப்படையிலே பார்க்கும்போது ரஜினியை விட ஆமாம் ஃபார் ஷுவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய புல்லா பிறந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ரஜினியே ஒத்துக்கிட்டு நிறைய இடங்களில் பேசினார். ஆக இந்த வாக்கு விழுந்திருப்பதற்கான நோக்கம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. இது என்ன பெரிய புரட்சி, அது பெரும் புரட்சி, அது என்ன ஆயுத புரட்சி ஏந்தி நாட்டை பிடிச்சிருக்காங்களா? இப்போ அது அவர் ஏன் அப்படி பேசினாரு தெரியல. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படிதான். ஆமாம், இது என்னன்னா வாக்கு புரட்சின்னு அவர் நினச்சிருக்காரு பொழுது. வாக்கு புரட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஏதாவது ஒரு ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும், இல்லை வந்துட்டு அசாதாரண சூழல் வந்து நிகழ்ந்திருந்தா அங்கேருந்து ஒரு எழுச்சி உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஏதாவது மக்கள் சந்திக்கக்கூடாத சில விஷயங்களை சந்திக்கிறாங்க, தொடர்ச்சியாக நிறைய இடர்பாடுகள் இருக்குது, அப்படியாக ஒரு கிளர்ச்சி உண்டாகி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக ஒரு 190 தொகுதி 200 தொகுதி அப்படி அவர் ஜெயிச்சிருந்தாருனாக்கா அது பேர் கிளர்ச்சி. அதுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கணும், தத்துவம் இருக்கணும், ஒரு உழைப்பு இருக்கணும், களமாடல் இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 22 நாள் பிரச்சாரம்,
ஒரு 10 நாள் மாதா கோயிலில் முட்டி போட்டது, அப்புறம் இன்னும் கேட்டிங்கனாக்கா திருச்செந்தூர் முருகன் கோயில் எலெக்ஷன் முடிச்சுட்டு போனது, வேல் யாத்திரை அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சந்திப்போட கடவுள் சந்திப்பு அதிகமாக இருந்தது. மேபி அந்த கடவுள் தான் காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கை அதிகம் நினைக்கிறேன் அவருக்கு. ஆக இதுதான். அப்போ இது வந்துட்டு பெரிய புரட்சி, பெரும் புரட்சிலாம் கிடையாது. அது மக்கள் ஒரு அயற்சி இருந்தது, அவர் மேலே இருக்க கிரேஸு, இவரால் வந்து சீட் கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த நம்பிக்கை சேராத வரைக்கும் அது பெருசாக எல்லா இடத்துலையும் பெனிட்ரேட் ஆகாது, வயசானவங்க மத்தியில் பெனிட்ரேட் ஆகாது. ஆனால் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசங்களாம் என்னன்னாக்கா எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாமல், ஒரு கருத்தியல் செறிவு இல்லாமல், எதுவுமே இல்லாமல், அரசியல்லாம் என்னன்னு தெரியாமல், ஒரு கட்சி எப்படி செயல்படணும் எந்த அடிப்படையும் கிடையாது, பிளைண்டாக அவங்களுடைய நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை ஜெயிக்க வைக்கணும், இது வந்து அவங்களுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும் அவங்க நடிகருக்கு, அவ்வளோதான். இது ஒரு ப்ராஜெக்ட், அவரும் அப்படி தான் பார்க்குறாரு, இவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்படியாக அணுகி உள்ளே வரும்போது நம்ம நினச்சோம் அந்தளவுக்கு பெனிட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. வயதான பெண்களையோ, இல்லை 40 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய பெண்களையோ, இல்லை இன்னும் தாத்தா பாட்டிகளையோ எல்லாம் ஆனால் குட்டி குட்டி பசங்க கூட இவர் சொன்ன நிறைய இவரே கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா, நீங்கள் போய் வீட்டில் போட சொல்லுங்கன்னு இந்த பசங்க கேட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பாருங்கள் எமோஷ்னலாக வந்துட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்துட்டு அப்பட்டமான முட்டாள்தனம். பேரம்பேத்தி கேட்டால் ஓட்டு போட்டுருவீங்களா நீங்கள்? பேரம்பேத்தி எல்லாமே கேட்பாங்க, சின்ன பசங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படும், தப்புனா நீங்கள் அடித்து கண்டிக்க மாட்டீங்களா? அப்போ இது என்ன மாதிரியான முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளேயே ஒரு அயற்சி இருந்திருக்கலாம். அப்போ ஒட்டு மொத்தமே வந்துட்டு எல்லாரும் சுற்றி விஜய்னு பேசும்போது ஒரு வாட்டி போட்டு தான் பார்ப்பேன். அவர் வேறு கேட்டார் இல்லையா, ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது சுத்த அபத்தம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு இதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆனாலும் கூட இதில் ஆறுதலான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மண்ணில் எப்படியாவது திராவிட அரசியலை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தினுங்கிறது தான் நாலா பக்கமும் இருக்கக்கூடிய நோக்கமாக இருக்குது. இந்த மண்ணை வளர்த்தெடுத்தது திராவிட அரசியல் தான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 2 திராவிட கட்சிகள் இல்லைனாக்கா இன்றைக்கி நம்ம அடைந்திருக்கக்கூடிய உயரத்தை அடைந்திருக்க முடியாது. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம், முதன்மை மாநிலம். 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம், இது சரியில்லை அது சரின்னு வச்சாலும் கூட சென்னை கும்படிப்பூண்டியை தாண்டி நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மற்ற மாநிலத்துடைய நிலை என்ன, நம்ம மாநிலத்துடைய நிலை என்ன, அங்கே பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, அங்கே தனிநபர் பொருளாதாரம் என்ன, நம்ம தனிநபர் பொருளாதாரம் என்ன, அங்கே வேலை வாய்ப்பு என்ன, இங்கே வேலை வாய்ப்பு என்ன, இங்கே எப்படி அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அங்கே எப்படி இருக்குது சூழல், இப்படிங்கிற எல்லா புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓட்டு போட்டவங்களுக்கு. அதாவது அந்த குரூப், அந்த ஒரு 18 to 40 குரூப் இருக்காங்க தெரியுமா, விஜய் மேலே வந்து கண்மூடித்தனமாக அன்பு பாசம் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு நோக்கம் வந்துட்டு நமக்கு தமிழ்நாடு வித்துக்க. ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் இவங்க பெரும் புரட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா, நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். இன்றைக்கி ஒரு திமுகவோ இல்லை அதிமுகவோ ஏதோ ஒரு பிரச்சனை செய்யுது, ஆட்சி அதிகாரத்திலிருந்து சரியாக செய்யலைனாக்கா அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய ஆட்களே வந்துட்டு சுய விமர்சனம் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. இவங்கள யாராவது ஓட்டு போட்டவங்க, கட்சியில் கூட தேவையில்லை, ஓட்டு போட்ட யாராவது விமர்சனம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா முட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் அன்றைக்கி எதை பண்ணலையா அதை பண்ணலையா அப்படிங்கிறது அது வந்து சுத்தமான ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. பிளைண்டாக விஜயை இப்போ என்ன, விஜய் வந்து என்ன சென்னை சிங்கப்பூரா மாற்ற போகிறாரா இல்லை துபாயாக மாற்ற போகிறாரா? ஆல்ரெடி பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சென்னை இயங்கிக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி அவர் என்ன பெஸ்ட்டாக பண்ண போகிறாருங்கிறத பார்ப்போம். நம்மளும் டைம் கொடுப்போம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ணுறதை விமர்சிக்கிறத அப்புறம் வச்சுப்போம். ஆனால் இதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததே நம்மளுக்கு பெருசாக ஏற்பு இல்லை. அந்த திராவிட அரசியல் மேட்டருக்கு வரேன். என்னன்னாக்கா விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ஓட்டுக்கிட்ட விழும்பல் இருக்குது. அதே போல் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து தனித்தனியாக, ஏன்னா வந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டு மீதமுள்ள 170 நின்னாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க 234 நின்னாங்க. அப்போ அந்த 170 சேர்த்து ஒரு 2 கோடி ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்க போல். இது போக அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் சேர்க்குறப்ப நிச்சயமாக வந்துட்டு ஒரு 3 கோடி அரௌண்ட் 3 crores ஓட்டுக்கிட்ட போகும். அப்போ இந்த மண்ணில் இந்த திராவிடத்தின் மீதான நம்பிக்கை இருக்குது, திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கை இருக்குது. அப்போ அவங்களுக்குமே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. திமுகவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அதிமுகவுக்கு 40 சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. தனித்த கட்சியாகவே கூட்டணிகளுக்கு சேர்த்து 2 கூட்டணிக்கு சேர்த்து 120 சம்திங் எதை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்பேஸ் விலகி இல்லை. இப்போ இந்த நடிகை மோகத்தில் அந்த ஒன் டைம் சான்ஸு வாய்ப்பு கொடுப்போம், இது ஏதோ விளையாட்டு சாமான் மாதிரி அந்த நம்ம கோவத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மாற்றம் வேணும், புரட்சி வேணும்னா நீங்கள் யார் பின்னாடி போய் நிற்கணும்? கம்யூனிஸ்டுகள் பின்னாடி போய் நிற்கணுமா? இல்லை கம்யூனிஸ்டுகளை நீங்கள் வளர்த்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு தொழிலாளர் போராட்டத்துலேருந்து எல்லா போராட்டத்துக்கும் கூட வந்துருக்காங்க. அன்றைக்கி என்றைக்காவது போய் இந்த இளைஞர் கூட வந்து சப்போர்ட் பண்ணிருக்கா? ஒன்றும் கிடையாது. விசிகா பின்னாடி போய் நின்று இருக்கீங்களா? கிடையாது. வேறு என்ன போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுடைய நோக்கங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவர் மேலே எனக்கு கிரேஸு, ஓட்டு போடணும், அவ்வளோதான். உங்களுக்கு திமுக அதிமுக மேலே ஏன் கோவப்படுறேன்னு கூட தெரியாது. சும்மா அந்த செய்திகள் வரக்கூடிய தலைவன் கோவப்பட்டா நான் கோவப்பட்டேன். ஆமாம், நீங்கள் செய்திகள் அன்றாட அந்த பிரச்சனைகள்லாம் கேள்வி எழுப்பக்கூடியது தான். இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க? விஜய் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக எங்கே போயிருந்தீங்க? அப்போலாம் ஏன் அரசீற்றம் கொள்ளலை அரசாங்கத்தின் மீது? அப்போ உங்கள் நோக்கங்கிறது வந்துட்டு அரசு மீதான கோவம்லாம் கிடையாது.
அவர் ஒன்று வந்திருக்கிறாப்புல எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாப்புல, அவர் திட்ட சொல்கிறாப்புல, நீங்கள் திட்டுறீங்க. நீங்கள் விஜய் அஜித் ஃபைட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மனநிலையில் தான் இப்போ அணுகி அது எனக்கு வந்து டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அது ஆங்கிலத்தில் எனக்கு வார்த்தை தெரில எனக்கு. இப்படி ஒரு நடந்திருக்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. இனி இந்த பீகாரை பார்த்து நம்ம நீ பீகார்காரன், நீ ஊப்பிக்காரன், நீ மதத்துக்கு ஓட்டு போடுறவன் அப்படின்னு சொன்னால் அவன் திருப்பி நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க. கண்டிப்பாக நாங்கள் மதத்துக்கு ஓட்டு போடுறோம்னாக்கா நீங்கள் நடிகை வரைக்கும் நடிகை முகத்துக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போயிடும். விஜய் ஜெயிச்சது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? நடவடிக்கைகளை பார்த்தா தான் தெரியும். நான் வந்துட்டு அந்த அரசியலை தப்புன்னு பார்க்குறேன். விஜய் வந்த அந்த டிராவலே அரசியல், ஆமாம், விஜய் வந்த டிராவலு, விஜய் சுமக்கக்கூடிய அந்த அரசியலே தப்பாக பார்க்குறேன். ஜெயிச்சது தப்பா இல்லையாங்கிறது 6 மாதத்துல கையில் புலப்பட்டுரும். 6 மாதத்துல வந்துட்டு தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடுதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம தரையில் குனிஞ்சி ரோட்டில் வண்டியில் போகும்போது பார்க்குறப்ப நம்ம மூஞ்சி அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. மேபி அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக கண்ணாடிலாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். சீப்பு மட்டும் கையில் எடுத்துகிட்டா போதும், வண்டியில் வரும்போதே தலைவாரிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ரோடெலாம் பலபலன்னு ஆகிடும், சுத்தமாகிடும், எல்லாமே மாறிடும். அதே மாதிரி சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுனாக்கா அந்த தெரிய படத்தில் வர மாதிரி அண்ணன் வந்துட்டு தலை கீழே தொங்க விட்டு அந்த நம்ம ஊரில் அந்த இந்த பிரிட்ஜில் இந்த நேப்பியர் பிரிட்ஜ் தானே, அந்த படத்தில் நேப்பியர் பிரிட்ஜ் தான் தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி களத்துக்கு போய் எல்லா குற்றவாளிகளும் பிடிப்பாப்புல. ஏன்னா எங்கள் போலீஸுக்கெல்லாம் வேலை இருக்காது பெரும்பாலும். அண்ணனே வந்து நேரடியாக களத்துக்கு இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. நான் ஏதோ கலாய்க்கிறேன்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, குருன்னு பார்க்குறீங்க. உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்புகளோட தான் அந்த பிள்ளைங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி 3 பிள்ளை வந்துட்டு நான் பார்க்குறேன், குட்டி குட்டி பிள்ளைங்க. அதுங்க விடுங்க, அதுங்க வளர்ச்சி இல்லை. இப்போ எனக்கு என்ன பெரிய டாஸ்க்குன்னா அறிவு வளர்ச்சி இல்லைங்கிறீங்களா? அதான் முதிர்ச்சி இல்லை. குட்டி குட்டி பிள்ளைங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது 10வது படிக்கிற பசங்க தான் சைக்கிளில் விசில் அடிச்சுக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு அதுங்க போகுது. அதுங்களுக்கு அரசியலில் என்னன்னு தெரியாது. எனக்கு என்ன இப்போ பெரிய பயம் வந்துருச்சுன்னா, நாம் திராவிட கட்சிகள் மிகப்பெரிய தப்பு பிழை பண்ணிட்டாங்க. இந்த வயசானவங்க மேலே சவாரி செஞ்சு ரெப்ரசன்டேஷனை கொடுத்து இளைஞர்களை உள்ளிழுக்காமல் போனது இது பெரிய காரணமாக போயிடுச்சு. அவனுக்கு என்னன்னாக்கா ஒரு பெரிய செக்டாரை வந்துட்டு ஒரு 18 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய பெரிய குரூப் என்ன பண்ணிட்டோம், அரசியலை விட்டு விலக்கி வச்சுட்டோம். அவனுக்கு அரசியலை பற்றி பிரச்சனையே கிடையாது. IPL 2 மாதம் வந்துருச்சுனாக்கா RCB, MI, CSK அப்படின்னு அங்கே ஃபைட்டு. அஜித் விஜய் படம் வந்துச்சுனாக்கா அஜித் விஜய் ஃபைட்டு. அவனுக்கு அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான ஸ்பேஸும் நம்ம உருவாக்கி கொடுக்கல. அவனும் அதை பற்றி கவலைப்படல. அவனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி சண்டை போதும், அஜித் விஜய் சண்டை போதும்னு இருந்துட்டான். இப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் அதிமுக திமுக இன்னைக்கு வந்து சிக்கலாக நின்றுருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி குறிப்பிட்ட மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. அரசியல் அறிவே இல்லாமல் ஒரு சமூகம் வளர்த்தெடுக்கப்பட்டதோட விளைவு. ஆமா, நடிகர் பின்னாடி நீங்க அடிமையாகி போயிருக்கு. திமுக வந்துட்டு மாணவர் இயக்கங்களால் வளர்ந்த கட்சி, நீங்க மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு எந்த காலேஜில் வந்துட்டு மாணவர் இயக்கங்கள் இருக்கு, அனுமதிக்கப்படுறதே கிடையாது. ஒரு எலெக்ஷன் நடத்துறது கிடையாது, உள்ள காலேஜ் உள்ள எலெக்ஷன் நடத்துறது கிடையாது, அங்கே சேர்மனை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, எந்தவித புரிதலும் கிடையாது, இடதுசாரி சிந்தனையை புகுத்துறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஓட்டு போட்டவனுக்கு பூரா கேளுங்களேன், உனக்கு இடதுசாரி சிந்தனையா வலதுசாரி சிந்தனையா, நீ எந்த தத்துவத்தை நீ ஏந்தி நிற்கிற, திராவிட தத்துவமா தமிழ் தேசிய தத்துவமா, இல்லை உங்க அண்ணன் சொல்ற மாதிரி அது என்னமா, அது ஏதோ அந்த கோட்பாடு ஒன்று சொல்லுவாங்களே பிறப்புக்கும் எல்லாம், அது வேற. அந்த கோட்பாடு ஒன்று சமயம் சார்பற்ற ஏதோ சமூக நீதி கொள்கையோ ஏதோ அதை சொல்லுவாங்க, மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு கோட்பாடு, அவ்வளோதான். என்ன கொள்கை, என்ன ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி பற்றினா எதுவும் புரிதலும் கிடையாது. ஏதோ ஒன்று வந்தாச்சு, அரசியல் பண்ணியாச்சு, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. 106 சீட்டோ ஏதோ 105 சீட்டோ போயிட்டுருக்கு லீடில். அது பார்ப்போம் யார் யார் கூட்டணி வைக்கிறாங்க, இது என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே, ரொம்ப அதிரடியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன, ஒரு ஒரு அறிவற்ற சமூகம் அப்படி சொல்லிட முடியாது. அரசியல் புரிதல் இல்லாத, அரசியல் அறிவு இல்லாத ஒரு சமூகம், பொலிட்டிக்கலி இல்லிட்ரேட் சொசைட்டின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் வந்து பொலிட்டிக்கலி இல்லிட்ரேட், அதாவது அரசியல் அறிவு, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லிட்ரேட் பட் பொலிட்டிக்கலி இல்லிட்ரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப அழகாக புட்டு வச்சுருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு கோபம் வருதா என்ன அப்படிங்கிறத அவங்க கமெண்ட்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, விஜய் எப்படி ஆட்சி நடத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.